நமோ தஸ் பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ். வசந்தம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை நேர வணக்கங்களை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கின்றேன். கிடைத்த இந்த மனித வாழ்க்கை எவ்வளவு அரிது என்று யோசித்து பாருங்கள். இந்த கிடைத்த மனித வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை சிறக்காமல் இருக்கிறதற்கு காரணம் நீங்கள். என்னவாக இருக்கும்? உங்களுக்கு இந்த கிடைத்த வாழ்க்கையிலே அதிகமாக கோபம், பொறாமை, போட்டி, அகராதித்தனம், அகம்பாவம், என்னை விட பெரியவன் யாரும் இல்லை, நான் தான் படித்தவன், நான் தான் உயர்ந்தவன், நான் தான் வசதியானவன், நான் தான் உயர்ந்த ஜாதி. அப்போ மற்றவர்களெல்லாம் யாராக இருக்கும்? சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு நீங்களே சூனியம் வைத்துக் கொள்ளுகின்றீர்கள். உங்களுடைய எண்ணங்களினூடாக எல்லாம் நான் 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 என்றே நினைத்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் என்னுடையது 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்னுடையது வீடாக இருக்கலாம், வெளியிலேயாக இருக்கலாம், எந்த இடத்திற்கு சென்றாலும் என்னுடையது என்னுடையது என்னுடையது. எது உன்னுடையது? எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருடையது. எதை கொண்டு வந்தாய் நீ இழப்பதற்கு? ஒன்றும் கிடையாது. வாழ்க்கையிலே நாங்கள் ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டு இது என்னுடையது என்று நினைத்து கொண்டு மற்றவர்களின் முன்னால் எமக்கு நல்ல பேர் கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு கோபம், அகராதி, அகம்பாவம், பெருந்தன்மை, போட்டி, பொறாமை, ஒருத்தரிடம் பேசிக்கொண்டு இன்னொருத்தரை பற்றி சொல்லுவது. எப்படி வாழ்க்கையிலே எப்படி முன்னேறுவது? எப்படி குடும்பங்கள் கோயிலாகும்? எப்படி உங்கள் வாழ்க்கை சிறப்பாகும்? ஆகையால் அன்பார்ந்த வசந்தம் தொலைக்காட்சி நேர்களே, என்னுடையது 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 என்று இழுத்து பிடித்து கொண்டிருக்கின்றோம். எது என்னுடையது? தலைமுடி உங்களுடையதா? அப்படியேனால் ஏன் நரைக்க வேண்டும்? உங்களுடையது தானே. நீங்கள் சொல்லுவதை அதை கேட்க வேண்டுமே. நீங்கள் சொன்னதை என்று உங்கள் தலைமுடி கேட்டது? ஒருபோதும் கேட்காது. தலைமுடி சொல்லுவதை நீங்கள் கேட்க வேண்டும். இந்த அழகான தோல் உங்களுடையது என்று நினைக்கின்றீர்கள். இந்த அழகான தோல் உங்களுடையதாக இருந்தால் ஏன் இந்த தோல் சுருங்க வேண்டும்? காலத்திற்கு ஏற்றவாறு ஏன் மாற வேண்டும்? வயதுக்கு ஏற்றவாறு ஏன் இந்த தோல் சுருங்க வேண்டும்? உங்களுடையதா? இந்த தோல் உங்களுடையதாக இருந்தால் நீங்கள் சொல்லுவதை கேட்க வேண்டும் அல்லவா? கேட்காது. இந்த உடம்பு உங்களுடையதா? உடம்பு உங்களுடையதாக இருந்தால் ஏன் இந்த உடம்புக்கு நோய் வந்தது? ஏன் நோய் வருகின்றது? உடம்பு உங்களுடையது தானே. நீங்கள் சொல்லலாமே நோய் வரக்கூடாது என்று. நோய் வர வேண்டாம் என்று சொன்னால் ஒரு நாளும் இந்த உடம்பு கேட்குமா? கேட்காது. அன்பார்ந்த வசந்தம் தொலைக்காட்சி நேர்களே, இந்த உலகத்தில் உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். மூட நம்பிக்கையிலிருந்து வெளியேறுங்கள். இந்த உடம்பு சொல்லுவதை நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் சொல்லுவதை உடம்பு ஒருபோதும் கேட்காது. பசி என்று சொல்லும்போது உணவு கொடுத்தே ஆக வேண்டும். தூக்கம் வரும்போது தூங்கியே ஆக வேண்டும். தாகம் வரும்போது தண்ணி குடித்தே ஆக வேண்டும். நோய் வரும்போது மருந்து குடித்தே ஆக வேண்டும். என்னுடையது நான் மருந்து தரமாட்டேன், என்னுடையது நான் தண்ணி கொடுக்க மாட்டேன், என்னுடையது நான் இப்போ தூங்க மாட்டேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. இது எதுவும் உங்களுடையது கிடையாது. நீங்களும் உங்களுடையது கிடையாது. இது எல்லாம் இயற்கையின் ரீதியாக தற்காலிகமாக கிடைக்கப்பெற்றது. ஆகையால் அன்பார்ந்த வசந்தம் தொலைக்காட்சி நேர்களே, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கும் போது, யோசிக்கும் போது உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளுங்கள். இது எதுவும் உங்களுடையது கிடையாது. முடிந்தவரை கோபத்திலிருந்து விடுபடுங்கள். போட்டி, பொறாமை வேண்டாம். அகராதித்தன்மை, பெருந்தன்மை, நான், என்னை விட யாரும் இல்லை, எல்லாம் என்னுடையது, இம்மாதிரியான அசடு எண்ணங்களையும் அசடு சிந்தனைகளையும் வெளியேற்றி நல்ல சிந்தனைகள் ஊடாக சீலங்களை கடைபிடித்து உங்கள் வாழ்க்கை சிறப்பாக வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள்.
நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமிகடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 5ஆம் நாள் 19/5/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுத்தருகின்ற ஆசிரியர்களை வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. ஆசார சீரராக ஆலய வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்து இறை வழிபாட்டில் ஈடுபடுகின்ற பொழுதிலும் நமக்கு ஆலயங்களுக்கு செல்ல முடியாவிட்டாலும் வீட்டிலே அதிகாலையிலே எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்களை முடித்து சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபமுற்றி தீபங்களை ஏற்றி பிரார்த்தனை செய்தாலே இந்த வீடு லட்சுமீகரம் நிறைந்ததாக அமையக்கூடியதாக இருக்கும். வீட்டிலே நல்ல வார்த்தைகள் பேச வேண்டும். நல்ல எண்ணங்கள், காலையிலே நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். நல்லவற்றை கேட்க வேண்டும். காலையிலே அருகிலே ஆலயங்கள் இருந்தால் ஆலய மணி ஓசையை கேட்கிற பொழுது ஒரு சந்தோஷம். அதே போல் நல்ல வார்த்தைகள், இறை நாமாக்களை நாம் சிவபுராணத்தை பாராயணம் செய்யலாம், தேவார் திருமுறைகளை பாராயணம் செய்யலாம், ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்யலாம். அது நமக்கு முடியவில்லையா, ஒளிப்பதிவு நாடாக்கள் மூலமாவது இந்த இறை பக்தி கீதங்களை ஸ்தோத்திரங்களை கேட்டு மகிழ்கின்ற பொழுதும் எல்லா சிறப்புகளும் உண்டாகும். நாம் இந்த ஆலய வழிபாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். நேற்றைய தினம் நாங்கள் அந்த ஒரு ஏழை குடும்பத்தின் கஷ்டம் காரணமாக ஒரு சாமியாரை போய் பார் என்று நண்பன் சொல்லுகிறான். அந்த சாமியாரை பார்ப்பதற்கு இந்த ஏழை செல்லுகிறான். அங்கே நிறைய பேர் அந்த சாமியாருக்கு முன்னாலே உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தந்தம் குறைகளை எல்லாம் அந்த சாமியாரிடத்திலே சொல்லுகிறார்கள். இவனுடைய நேரம் வந்தது. இவன் சென்று, சுவாமி, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு 5 குழந்தைகள் எல்லாம் வளர்ந்து பெரியவராகிவிட்டார்கள், வறுமையிலே இருக்கிறேன், எனக்கு பெரிய வேலை கிடையாது, நான் சின்ன சின்ன கூலி வேலை செய்பவன், மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன், என்னுடைய கஷ்டங்களை போக்குவதற்கு நீங்கள் நல்ல வழி சொல்லுவீர்கள் என்று என்னுடைய ஒரு நண்பன் சொன்னான். அதனால தான் உங்களிடத்திலே வந்தேன். நீங்கள் என்னுடைய குறைகளை கேட்டு என் கஷ்டத்தை தீர்க்க வேண்டும் என்று அந்த ஏழை இவ்வாறு அந்த சாமியாருக்கு முன்னால் இருந்து சொல்லிக்கொண்டு இருக்கிறான். அந்த சாமியார் அவனை பார்த்தபடியே இருக்கிறார். சரி, நீ போய் 3 தேங்காய் வாங்கி வாரியா என்று கேட்கிறார். அப்போ இந்த ஏழை சொல்கிறான், சுவாமி, 3 தேங்காய் வாங்க என்னிடத்திலே பணம் இருந்தால் 3 நாளைக்கு வீட்டில் சாப்பாடுக்கு ஒழுங்குபடுத்திடுவேன், என்னிடத்திலே பணம் இல்லை. சரி, கவலையை விடு, உனக்கு 3 தேங்காய் நான் தருகிறேன், சந்தோஷமாக நீ கொண்டு போ.
இந்த 3 தேங்காயையும் நான் சொல்லுவது போல் நீ உடைக்க வேண்டும். அவ்வாறு உடைத்தால் உன்னுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், சோகங்கள், வேதனைகள், சங்கடங்கள் எல்லாம் விலகி நீ செல்வச் செழிப்போடு வாழலாம். அப்படியா சுவாமி, ரொம்ப சந்தோஷம். நான் செல்வச் செழிப்போடு வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட நீங்கள் தந்த 3 தேங்காய் பதிலாக நான் 3000 தேங்காய் தருவேன் என்று இவன் சந்தோஷமாக சொல்கிறான். சரி, இந்த 3 தேங்காயை பூஜையிலே வைத்து அவர் ஜெபம் செய்துவிட்டு ஒவ்வொரு தேங்காயாக எடுத்து கொடுக்கிறார். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் சிந்திப்போம். அந்த சுவாமியார் தேங்காய்கள் கொடுக்கிற பொழுது என்ன சொல்லி கொடுத்தார், இவன் என்ன செய்தான், அதனால் இவனுக்கு கிடைத்த நன்மை என்ன என்பதனை நாளை சிந்திப்போம் என்று கூறி, வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுமினு பிஹி வனதவக்கலு அலைஹி வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله مولانا العليم وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்பாத அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அன்பாத நேர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து, இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்புகளையும் படைத்து, அதில் ஒரு சிறந்த படைப்பாக, ஒரு கண்ணியமான படைப்பாக அல்லாஹ் மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுக்கு தரப்பட்ட வாழ்க்கை ஒரு குறுகிய வாழ்க்கை. இந்த குறுகிய வாழ்க்கைக்கு உள்ளால தான் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் இந்த உலகத்தை வாழ்ந்துட்டு நாங்கள் மௌத்தா போகிறோம். ஒவ்வொருத்தரும் கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கொள்ளணும், வாழ வந்தவர்கள் அல்ல, வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள். அதிகமான காலங்கள் வாழ்ந்து விட்டுட்டோம். இன்னும் வாழ போகிறது ஒரு வருடமா அல்லது ஒரு நாளா ஒரு செகண்டான்னு சொல்லி தெரியாது. வாழ்க்கையில் நீண்ட பகுதிகளை நாங்கள் கழிச்சிட்டோம். மனிதன் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் அவன் உள்ளத்தில் ஒரு சிந்தனை ஒன்று வரணும், நான் மௌத்தை நோக்கி கொண்டிருக்கின்றேன், கபுரை நோக்கி கொண்டிருக்கின்றேன். இந்த சிந்தனையோடு வாழ்கிறதுக்கு நாங்கள் பழகிக்கொள்ளணும். எப்போது ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்கிற நேரத்தில் மௌத்துடைய சிந்தனையோட, கபூருடைய சிந்தனையோட அவன் வாழுவானோ, ஒருபோதும் அவன் என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ய மாட்டான். யார் மௌத்தை மறந்து கபூரை மறந்து உலகத்துடைய வாழ்க்கையை கழிப்பாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, சர்வசாதாரண பாவங்கள் செய்வாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய தோழர்களை, சஹாபாக்களை இந்த விடயத்துக்கு தான் பயிற்சித்தாங்க. சஹாபாக்கள் மனிதன் என்ற அடிப்படையில் சில துனியாட விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்க போக்கல உடனே என்ன செய்வாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சிந்தனைகளை திருப்பிடுவாங்க, ஆகிரத்தின் பக்கம் திருப்பிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் வரலுவான், நாங்களும் அவர்களை பொருந்தி கொண்டோம், அவர்களும் என்னை பொருந்தி கொண்டார்கள் என்று நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்களோட விடயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்திருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். ஒரு முறை சஹாபாக்களில் ஒரு கூட்டத்தார்கள் தன்னுடைய பற்கள் விளங்கக்கூடிய அளவுக்கு சிரித்து கதைச்சி கொண்டிருந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஜ்லிஸ்க்கு வாராங்க, வந்து சொல்கிறாங்க, மௌத்தை பற்றி கபுரை பற்றி நான் விளங்கி இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் விளங்கியிருப்பீங்கன்னு சொன்னால் குறைவாக சிரிப்பீங்க, அதிகமாக அழுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் மௌத்தை அதிகமாக நினைங்க, கபூரை அதிகமாக நினைங்கன்னு சொல்லி மௌத்தை ஞாபகப்படுத்துகிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அவ்வளோ ஒரு தர்பியத்துக்கு மத்தியில் சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை தர்பியத் செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பெண்களோட விஷயத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிச்சம் எச்சரிக்கையாக இருந்திருக்கிறாங்க. தன்னோட மனைவிமார்களாக இருக்கலாம், தன்னுடைய மகள்மார்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் துனியாவுடைய விஷயத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன போக்கல என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உடனே போயிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு மௌத்தை பற்றி கபூரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகம் ஊட்டுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு முறை அழுது கொண்டிருக்கிறாங்க.
அழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க, கேட்குறாங்க, ஏம்மா அழுது கொண்டிருக்கிறீங்க? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நான் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் நரகத்தை நினச்சி அழுது கொண்டிருக்கிறேன்னு சொன்னாங்க. சுபஹானல்லாஹ். அப்போ எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களோட விஷயத்தில் தர்பியத் செஞ்சிருப்பாங்க. அவங்களோட ஈமான் ஸ்ட்ராங், அவங்களோட ஈமான் உறுதி எப்படி இருந்திருக்கும். அப்போ நரகத்தை நினைச்சி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அழுவுர் என்று சொன்ன எப்படியாப்பட்ட தக்வால உயர்ந்தவர்களாக இருந்திருப்பாங்க. கண்ணியமான சகோதரர்களே, சொர்க்கத்தை பற்றி நன்மாராயம் கூறப்பட்ட அந்த சஹாபி பெண்மணிகளே நரகத்தை பற்றி அதிகமாக நினைக்கிறேன் என்று சொன்ன அன்பாந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் எந்த அளவுக்கு நரகத்தை பற்றி நினைக்கணும், எந்த அளவுக்கு கபரை பற்றி நாங்கள் யோசிக்கணும் என்றதை தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறுவர்களோட விஷயத்தில், வாலிபர்களோட விஷயத்திலையும் அதிகமாக என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னால் மௌத்துடைய விஷயத்தில், கபருடைய விஷயத்தை ஞாபகப்படுத்திருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். ஒவ்வொரு சஹாபாக்கள், வாலிப சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு டைமும் கூப்பிட்டு தர்பியத்களை செய்வாங்க. மௌத்தை பற்றி சொல்லுவாங்க, கபரை பற்றி சொல்லுவாங்க. சுபஹானல்லாஹ். சஹாபாக்களும் அதுக்கேற்ற மாதிரி பழகிக்கணும். சஹாபாக்கள் ஒரு நாளும் வீணான விஷயங்களை பற்றி பேச மாட்டாங்க. வீணான விஷயங்களை, நல்ல விஷயங்களை பேசுவாங்க. மௌத்தை பற்றி, கபரை பற்றி, ஹஷ்ரை பற்றி, சிராத்தை பற்றி அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பாங்க. அப்போ நாங்களும் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த விடயத்தை அதிகமாக சிந்திக்கணும், அதிகமாக பேசணும். பேசக்கூடிய நேரத்தில் பாவத்தில் ஒரு வெறுப்பு கொண்டு வரும். பாவத்தில் வெறுப்பு வந்துச்சுன்னு சொன்னால் ஐபாதத்தில் ஒரு இன்பம் கொண்டு வரும். ஐபாதத்தில் இன்பம் கண்டேன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய உலகத்திலேயும் தருவான், மௌத்துடைய நேரத்திலேயும் அல்லாஹ் தஆலா தருவான். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நேர்களே, நாங்கள் என்ன செய்யணும்? அதிகமாக மௌத்தை பற்றி சிந்திக்கணும். அப்போ அதிகமாக மௌத்தை பற்றி சிந்திக்கிறது எப்படி என்ற விடயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹும்ம பாரிக்லி ஃபில் மவுத் வஃபிமா பாதல் மவுத். யா அல்லாஹ், மௌத்துடைய நேரத்தில் எனக்கு பரக்கத் செஞ்சிரு, மௌத்துக்கு பின்னாளிக்கக்கூடிய வாழ்க்கையிலே பரக்கத் செஞ்சிரு. யார் ஒரு நாளைக்கு 20 அல்லது 25 முறை இதை அதிகமாக ஈமானிய சிந்தனையோடு ஓதுவாங்களோ அல்லாஹ் இவர்களுக்கு நல்ல மௌத்தை அல்லாஹ் கொடுப்பானாம். சுபஹானல்லாஹ். அப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெரியாமல் இல்லை, அதிகமானவர்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த அளவுக்கு இந்த துவா ஓதுறோம்னு சொல்லி. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் ஓத சொல்லப்பட்டுரும். ஒரு நாளைக்கு 25 முறை ஓத சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இவைகளை ஓதி எங்களோட உள்ளத்தில் மௌத்துடைய சிந்தனையை நாங்கள் உண்டாக்கி கொள்ள வேண்டும். சுபஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா கொஞ்சம் காலத்தை உலகத்துடைய வாழ்க்கையை தந்திக்கிறான். அதிகமான காலம் நாங்கள் வாழ்ந்துட்டோம். வாழ போகிறது ஒரு வருஷமாக ஒரு நாளான்னு சொல்லி தெரியாது. எனவே அதிகமாக மௌத்தை பற்றி பேசுவோம், கபரை பற்றி பேசுவோம், எங்களோட ஈமான உறுதியாகி கொள்வோம், அடுத்த மக்களுக்கும் எத்தி வைப்போம். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயத்தை அல்லாஹ் பேச வச்சானோ, கேட்க வச்சானோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம நேருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வசந்தம் டிவி நேயர்களே, மறுபடியும் இந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். கிறிஸ்தவ நற்சிந்தனையை அனுதினமும் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். ஆம், உங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாகி கொண்டிருக்கிறது, மலருகிறது. மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமானவர்களாக மாறிக்கொண்டே வருகிறீர்கள் அல்லவா? இதனை நினைத்து இறைவனுக்கு நான் நன்றியுடையவனாக, நன்றி சொல்லுகிறவனாக நான் காணப்படுகின்றேன். பிரியமானவர்களே, கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஒரு காரியத்தை சொன்னார். பரிசுத்த யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகின்றேன், ஆம் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் உண்மையாகவே இயேசு சமாதானத்துடனே வாழ்ந்தாரா? இந்த கேள்வி நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் இல்லை என்று தானே சொல்லுவீர்கள். காரணம் என்ன? அவர் பிறந்த பொழுது ஏரோது மன்னன் அவரை கொலை செய்வதற்காக தேடினான். ஆம், அவருடைய பெற்றார்கள் அவரை சுமந்து கொண்டு எகிப்து நாட்டுக்கு ஓடிப்போனார்கள், தலைமறைவாகி இருந்தார்கள். ஆம், அது மாத்திரமல்ல, அதன் பின்னதாக பாருங்கள், அவர் திருப்பணிக்கு வந்த நாட்களில் பாருங்கள், எத்தனையோ முறை அவரை கல்லெறிந்து கொல்ல பார்த்தார்கள், மலையிலிருந்து கீழே உருட்டி தள்ள பார்த்தார்கள். ஆமாம், அவர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள், அவரை பார்த்து பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். இப்படியெல்லாமோ அவரை அவமானப்படுத்தினார்கள். அப்படியானால் கிறிஸ்து சொல்லுகிறார் அல்லவா, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி. அதனுடைய பொருள் தான் என்ன பாருங்கள். ஒரு நீர்நிலைக்கு நீங்கள் போவீர்களானால் அங்கே ஒரு கல்லை அந்த தண்ணிக்குள் அல்லது அந்த குட்டைக்குள் நீங்கள் போடுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பார்க்கலாம், அந்த நீரானது கலங்கின நீராக மாறி போய்விடும். அப்படியே பார்த்து கொண்டிருந்தீர்களானால் கொஞ்சம் நேரம் செல்ல செல்ல செல்ல
அந்த தூசிகள் எல்லாம் அடியில் போய் படிந்து விடும். மீண்டுமாக அந்த தண்ணீர் தெளிவாக காணப்படும். ஆம், சமாதானம் என்பது அதுதான். எபிரேய மொழியிலே அதனை ஷாலோம் என்று சொல்லுவார்கள். கிரேக்க மொழியிலே எய்ரேனே என்று சொல்வார்கள். அது அர்த்தம் என்ன தெரியுமா? நமக்குள்ளே 1000 பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மை சுற்றி சூழ வந்து கொண்டே இருக்கலாம். அதன் மத்தியிலேயும் அமைதியாக இருப்பது தான் சமாதானம். ஆம், இன்னொரு விதத்தில் சொன்னால் எப்படி தெரியுமா? உங்கள் அனைவருக்கும் தெரியும் தானே கழுகு. ஆம், கழுகு என்ன செய்யுமாம்? சூறாவளி வரும் பொழுது, கடும் காற்று அடிக்கும் பொழுது, கடலெல்லாம் கொந்தளித்து பெரு வெள்ளங்களெல்லாம் தாக்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த கழுகு மாத்திரம் என்ன செய்யும் தெரியுமா? அப்படியே மேகத்துக்கு மேலாக போய்விடும். ஆம், அது மேலிருந்து கீழே பார்க்கும் பொழுது அங்காங்கே மரங்கள் அசைகிறதும், மரங்கள் முறிந்து விழுகிறதும், அந்த மரங்களில் கட்டப்பட்ட சின்ன சின்ன குருவிகளுடைய கூடுகள் எல்லாம் அங்கே கீழே விழுவதும், ஆம், கீழே காணப்படும் மிருகங்கள் வாழ்வதற்கு வழி இல்லாமல் அங்கே மறிக்கிறது. இது போன்ற அனைத்து காரியங்களையும் அந்த மேகத்துக்கு மேலிருந்து அது பார்த்து கொண்டே இருக்குமா. ஆம், அது என்ன செய்கிறது? அந்த சூறாவளி காற்றுகளும் பாதிப்பில் வரும் பொழுது அதுக்குள்ளாக அது பறந்து சென்று அங்கே மேலே போய் விடுகிறது அல்லவா? அதுதான் சமாதானம். ஆம் பிரியமானவர்களே, நானும் நீங்களும் வாடுகிற இந்த சமூகத்திலே எப்பொழுதுமே துன்பம் இருக்கும், துயரம் இருக்கும், வேதனை இருக்கும், கண்ணீர் இருக்கும், பாடுகள் இருக்கும். ஆம், எங்களுக்கு கடன் பிரச்சனைகள், நோய்கள், பலவீனங்கள், அவமானங்கள், ஆம், ஏன் நாங்கள் எதிர்பாராத மரணங்கள், இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக அது வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் சமாதானம் என்பது என்ன தெரியுமா? அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், எங்களை வேதனைப்படுத்துகிற காரியங்களுக்கு மேலாக நின்று அதனை ஆளுகை செய்வது. ஆம், அதனை எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது. அப்படித்தானே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தார். ஆகவே தான் கிறிஸ்து சொல்லுகின்றார், நான் சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியான பிரியமானவர்களே, மறந்து விட்டது அல்லவா ஒரு புதிய நாள்? இந்த பூமியிலே நாங்கள் வாழும் பொழுது எங்களை நெருக்குகிறதான வேதனைகள், துயரங்கள் எதுவாக இருந்தாலென அதனை ஆளுகை செய்ய, அதனை ஆண்டு கொள்ள, அதனை ஆக்கிரமிக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பலன் எங்கிருந்து கிடைக்கும்? அதனை கிறிஸ்து நமக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஏன் கிறிஸ்து தானே அப்படி வாழ்ந்து காட்டினார். பாருங்கள், அங்கே சிலுவையிலே சொல்லனா துயரத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார் அல்லவா? அதன் மத்தியிலையும் பார்த்தீர்களா? தன்னுடைய அருகாமையில் இருந்த கல்வனை பார்த்து சொல்கின்றார், ஆம் சகோதரனே, நீ இன்றைக்கு என்னுடனே கூட நான் எங்கே வாழப்போகிறேனோ அந்த இடத்துக்கு நீயும் வருகிறாய் என்று சொல்லி, என்னுடன் கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி அவரையும் அழைத்து கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த கள்ளனுடன் இன்னொரு கள்ளனும் அங்கே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? தூஷண வார்த்தையிலே பேசுகிறான். அவன் மற்ற கள்ளனை கடிந்து கொள்கிறான். இயேசு கிறிஸ்துவும் கூட அந்த சிலுவையை தொங்கும் பொழுது அவரையும் சொல்லுகிறான், நீர் கடவுளானால் எங்களை மீட்டுக்கொள்ளும், எங்களையும் இந்த சிலுவையிலிருந்து இறக்கிவிடும். ஆம், நானுங்களும் தப்பித்துக் கொள்கிறோம், நீரும் உண்மை தப்பித்துக்கொள்ள முயற்சி செய்யும் என்று சொல்லி இயேசுவை கேவலப்படுத்துகிறான். ஆம், பார்த்தீர்களா எவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசம்? இயேசு அதே சிலுவையில் அமைதியாக இருந்து அந்த மரணத்தை தழுவினார் அல்லவா? ஆம், இதோ இந்த நாளிலும் கூட நீங்கள் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய வாரினாலே அடித்தார்கள், உங்களுடைய கன்னத்திலே அவர்கள் துப்பினார்கள், அவங்களுடைய தலையில் கண்களையெல்லாம் கட்டிவிட்டு தலையில் குட்டினார்கள், தீக தரிசனமாக யாருமே குட்டினது சொல்லும் என்று சொன்னார்கள், உங்களுடைய சிரசிலே முட்கிரீடங்களை வைத்தார்கள், நீங்கள் சமாதானமாக இருந்தீர்கள் அல்லவா? இயேசு கிறிஸ்துவே எனக்குள்ளும் வாருங்கள், என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் அமைதியை காத்துக்கொள்ள, நான் சமாதானமாய் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அவரை நோக்கி பிரார்த்தனை செய்து பாருங்கள். அந்த இயேசு கிறிஸ்து தாமே உங்களுக்குள் வந்து எல்லா காரியம் நீங்கள் ஆண்டு கொள்ள, ஆளுகை செய்ய, சமாதானத்துடனே வாழ அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த வார்த்தையில் ஆழமாக தியானம் செய்வீர்களா? கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.